நான் நினைக்கிறதெல்லாம் என்ன தெரியுங்களா, விஜய் ஜெயிச்சிடணும். நான் போகிற இடம்னா நான் சும்மா விசாரிப்பேன்ல, விஜய் 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 தான் எல்லாம் சொல்கிறாங்க பசங்களே. ஒரு 40 வயசு கீழே இருக்கிறவன்லாம் விஜயண்ணா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தொகுதியில் இருக்கான்ல ஆள், அதுதான் சீமானுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா நான் தான் எல்லா கூட்டத்தையும் நடத்திருக்கேன். எனக்கு சொந்த ஊர்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் பக்கத்தில் பெத்தநாயகன் பாளையம்னு ஒரு, அந்த பெத்தநாயகன் பாளையத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அது வந்து ஒரு கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டை. 1970 நாங்கள் ஜனநாயகர் வாலிபர் சங்கம் எங்கள் ஊரில் ஊரே சேர்ந்து கட்டிடுச்சு. ஜீவானந்தம் அவர்கள் வந்து கடைசி நேரத்தில் அங்கே இருந்தார். பாலதண்டாயுதம், ஜீவானந்தம், கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் வந்து அங்கே நெருக்கமான உறவினர் மாதிரி. எங்கள் ஊரில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை தவிர மீதி பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னே. கம்யூனிசம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க, எப்படி நாம் தமிழர் எப்படி வந்து சொன்னால் சிரிப்பாக தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் தப்பை தட்டி கேட்டால் நீ யாராருன்னா கம்யூனிஸ்டான்னு கேட்பான். நீ யாரா நீ இதெல்லாம் கம்யூனிஸ்டாமா? அந்த மாதிரியான பின்புலத்திலிருந்து வருகிற போது எனக்கு பெரியாரை அந்த ஓவியர் அங்கம் மூலமாக எனக்கு தெரியுது. நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால் கூட சின்ன வயசுலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டம் 83 எல்லாம் நடக்கும்போது செந்தமிழ் இருக்க செந்தியல் இந்திய எதற்கு, கன்னி தமிழ் இருக்க கட்டாய இந்திய இருக்குன்னா அந்த இதெல்லாம் நமக்கு மனப்பாடம் ஆகிடும். நான் இப்பொழுது எந்த கட்சி இருந்தாலும் கூட நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் அது மாதிரி இருக்கிறான்னா 100 விழுக்காடு சொன்னால் இல்லை. ஓகே, அது வந்து ஒரு வாழ்வியல் முறை. ஒரு இயக்குனரோட ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக நம்மளே டைரக்ஷன் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் டைரக்ஷன் சேர்ந்தேன். என்னுடைய வகுப்பு தோழர்கள்லாம் ஜெயம் ராஜா, பொம்மரில் எடுத்த பாஸ்கர், நேசனு, ஜில்லா எடுத்த டைரக்டர் எனக்கு சீனியர் மாணவர். அது மாதிரி நம்ம சர்க்கிள் பெருசு. ஏன்னா ஓவிய கல்லூரி இதுவும் ஆர்ட்டில் படித்ததுனால இன்னும் சொல்ல போனால் இப்போ லாவும் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு இருக்கும்போது தேசியகீதம் போய் ஒர்க் பண்ணேன். அப்படி தேசியகீதம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு சீமான் அண்ணா வரும்போது பழக்கம். சேரன் அண்ணன்கிட்ட வந்து நான் ஆட்டோகிராஃபர் பண்ணேன், நவமாயுதம் வந்து ஒர்க் பண்ணேன். சீமான் அண்ணன்கிட்ட வந்து வாழ்த்துக்கள் ஒர்க் பண்ணேன். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவைக்காவில் இணைந்த திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள். ஸோ யார் இந்த ஜெகதீச பாண்டியன் அப்படிங்கிற இன்னொரு கோணத்தை தெரிஞ்சுக்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். அதாவது யார் இந்த ஜெகதீச பாண்டியன் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய சொந்த ஊர் என்ன? எனக்கு சொந்த ஊர்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் பக்கத்தில் பெத்தநாயகன் பாளையம்னு ஒரு கிராமம். ஒரு விவசாய ஊர் தான். அதாவது வெத்தலையும் பாக்கும் அதிகமாக யாரெல்லாம் வந்து உழைச்சி நல்லா சாப்பிட்டு செரிமானம் ஆகிறதுக்காக வெத்தலை பாக்கு போடுறாங்களோ அந்த இனத்துக்கு மத்தியில் சாப்பிட்றதுக்காகவே உழைக்கிறது வெத்தலை பாக்க உருவாக்குற ஒரு ஊர். சுற்றிலும் கல்லூராயன் மலை, சேர்ராயன் மலை சுற்றி இருக்கிற நடுவில் இருக்க ஒரு கிராமம். வசிஷ்ட நதிங்கிற ஒரு ஆறு போகுது. நல்ல செழிப்பான ஊர். ஏன்னா வெத்தலையும் பார்க்க ஒரு இடத்துல விளையுதுனாவே அது செழிப்பான இருக்க ஊர். விவசாய குடும்பம். அதில் அந்த பெத்தநாயகன் பாளையத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அது வந்து ஒரு கம்யூனிஸ்டுகளினுடைய கோட்டை. அது பெத்தநாயகன் பாளையம். ஏன்னா எங்கள் ஊரில் பெத்தநாயகன் பாளையத்தில் 1937 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை திறக்கப்பட்டுட்டாங்க. அது எங்களுடைய உறவினர், எங்கள் தாத்தாக்களாலேயே பக்கத்தில் ஆத்தூருங்கிற ஒரு ஊரில் பாஷா கான் அப்படிங்கிற ஒரு பெரியவர், முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் வந்து ஆரம்பித்து 1970 நாங்கள் ஜனநாயகர் வாலிபர் சங்கம் எங்கள் ஊரில் ஊரே சேர்ந்து கட்டிடுச்சு. இங்கே பாலநிலம் சிபிஐலேயுமே 72 தான் நினைக்கிறேன். அங்கே வந்து ஜீவானந்தம் அவர்கள் வந்து கடைசி நேரத்தில் அங்கே இருந்தார். பாலதண்டாயுதம், ஜீவானந்தம், கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் வந்து அங்கே நெருக்கமான உறவினர் மாதிரி. எங்கள் ஊரில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை தவிர மீதி பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. இப்போல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னே கம்யூனிஸ்ட்னா தான் அவனை ஒரு மனுஷனாகவே மதிப்பாங்க. அப்படி 1972 ஜூலை 5 விவசாயிகள் போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக கரண்ட் பில்லுக்கு 2 பைசா ஏற்றிட்டாங்கன்னு ஒரு பெரிய போராட்டம். அதை குறைக்க சொல்லி உழவர் உழைப்பாளர் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியும் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிற போது தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த போராட்டத்தில் 17 பேர் இருந்தாங்க. அதில் எங்கள் ஊரில் மட்டும் அந்த சின்ன கிராமத்தில் மட்டும் 9 பேர் இந்திய துணை இராணுவத்தால் துப்பாக்கியில் குண்டடிப்பட்டு செத்த ஊர் எங்கள் ஊர். அதில் எங்கள் பேர் 3 பேர் உறவினர்கள். அதில் அந்த குடும்பத்திலேருந்து கம்யூனிசம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க, எப்படி நாம் தமிழர் எப்படி வந்து அது அப்படி இருக்கும்போது நான் அங்கே ஊரில் வந்து நான் டிராயிங் பண்ணுவேன், ஓவியம் வரைவேன். ஏன்னா அருவா சுற்றி போடுவேன். நம்ம சின்னமே அருவா சுற்றினா அது வரைஞ்சி கை ஒரு வணக்கமாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த மாணவர் அமைப்பினுடைய செயலாளர் அந்த ஓவியர் அங்கன்ட்ட நான் ஓவியக்கத்துக்கு போகும்போது தான் எனக்கு பெரியாருடைய பார்வை வருது. ஓகே, அதுக்கு முன்னே வரைக்கும் எனக்கு நீங்கள் சொன்னால் சிரிப்பாக தான் இருக்கும். என்னுடைய தாய்நாடே ரஷ்யா தான் நினச்சிட்டு இருப்பேன். ஏன்னா என் தெருவு, என் ஊரே கம்யூனிஸ்ட்டு பசங்களாக இருக்கும்போது அது தெரியும். அப்போ சோவியத் நாடு புத்தகம், ஜனசக்தி பேப்பர் இதுதான் நாங்கள் படிக்கிறதே. அதனால நான் சின்ன வயசுலேயே லைப்ரரிக்கு போவோம். எங்கள் தாத்தா டி சண்முகம் இருக்கும்போது அவர் அன்னைக்கே டிஸ்கவரி ஆஃப் இந்தியா,
வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. அவர் சொல்லுவார், ஜவஹர்லால் நேரு உலக சரித்திரம் அங்கே இருக்குது, அதை போய் எடுத்து படி. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கண்டு உணர்ந்த இந்தியான்னு புத்தகம் இருக்குது, போய் படி. அப்ப இவ்ளோ படிக்கிறதுனால தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கு. பெரும்பாலும் ஒரு நல்ல கம்யூனிஸ்ட்டுகளுடைய இது எப்படின்னா, வீட்டில் ஒரு சின்ன லைப்ரரி இருக்கும். லைப்ரரினா நீங்கள் நினைக்கிற மாதிரி 2000 ஒரு 50 புத்தகமாவது இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எங்கள் வீட்டில். போதுமே. ஆமாம். அப்போ நாம் வந்து படிக்கும்போது புரட்சிகரமான சிந்தனை. ஏன்னா சின்ன வயசுல உலகத்தில் இயல்பாக எப்படின்னா வீரத்தை தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்கள் ஏன் ரஜினி சூப்பர் ஸ்டாரு, ஏன் எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாரு, ஹாலிவுட்டில் ஏன் வந்து அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர், சில்வர் ஸ்டோன்னா அவங்க தான் சண்டை போடுவாங்க. அதான் ஒரு தப்பை தட்டி கேட்டு அடித்து பிடிக்கிறவங்களாம் சின்ன வயசுலேருந்து ஹீரோ. அது மாதிரி எங்கள் அப்பா ரொம்ப தைரியமான சாலி. ஊரில் சிவப்பு சட்டையை போட்டு மீசக்கார ஆரம்பம்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு விஷயத்தில் அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருந்தார். ஒரு காலகட்டத்தில் தப்பை தட்டி கேட்டினா நீ யாராருன்னா கம்யூனிஸ்டான்னு கேட்பான். நீ யாரா நீ இதெல்லாம் கேட்க கம்யூனிஸ்டாமா. அந்த மாதிரியான பின்புலத்திலிருந்து வருகிற போது எனக்கு பெரியாரை அந்த ஓவியர் அங்கம் மூலமாக எனக்கு தெரியுது. அதில் 1-2 தப்பி தவறி எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இருந்தார், அங்கமுத்துன்னு, அங்கப்பண்ணு. அவர் முரசொலி போட்டு திமுகவில் இருந்தார். இன்னொரு மாமா ஒருத்தர் இருந்தார், முருகேசன். அவர் அண்ணா திமுகவில் இருந்தவர். அவங்களாம் எங்கள் ஊரில் பொண்ணே தரமாட்டேன்ட்டாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க சொல்லி தான் தெரியும். அப்போ அரசியல் பின்புலத்திலே இருந்தது. நம்ம சொன்ன நான்லாம் 4 வயசில் பசுங்கன்று சின்னத்தில் காங்கிரஸில் எங்கள் ஊரில் எம்எல்ஏ பழனிமுத்துன்னு ஒருத்தர் ஜெயிச்சு வரும்போது செங்கடிக்கு ஜேன்னு சொல்லிட்டு நான் போய் அவருக்கு சால்வை போட்டிருக்கேன். அப்போ சின்ன வயசில் இப்போ தான் வந்து சின்ன வயசு தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்கள் குழந்தை தொழிலாளர் அப்படின்னு கூப்பிட்டு போவோம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. நம்மளை ஏற்றி விட்டா போடுங்கம்மா ஓட்டு, கதிரர்வாளை பார்த்து, உதயசூரியனை பார்த்துலாம் சொல்லிட்டு போவோம். அதிகபட்சம் என்ன இருக்குது, லாரியில் ஏற்றி விட்ருவாங்க. இப்போ மாதிரியான சொகுசான இதெல்லாம் கிடையாது. அதனால் நம்ம பேச்சும் சின்ன வயசுல மேடையில் சும்மா பாரதிதாசன் கவிதை படிக்கிறது அப்படி இருக்கும்போது இங்கே சென்னையில் ஓவியக் கல்லூரியில் வந்து சேர்றேன். நான் ஓவியக் கல்லூரி சேரும்போது அண்ணன் நீங்க நல்லா டிராயிங் பண்ணுவீங்க. பண்ணுவேன், படிக்கிறேன். அப்போ பண்ணும்போது இங்கே சென்னை வந்தவுடனே பாலன் இல்லத்துக்கு அடிக்கடி போவேன். அண்ணன் அறிவுமதி பழக்கம் ஆகிறார். அறிவுமதி பழக்கம் ஆகும்போது தான் எனக்கு தமிழ் தேசியம். ஆனால் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால் கூட சின்ன வயசுலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டம் 83 நடக்கும்போது செந்தமிழ் இருக்க செந்தியல் இந்திய எதற்கு, கன்னி தமிழ் இருக்க கட்டாய இந்திய இருக்குன்னா அந்த இதெல்லாம் நமக்கு மனப்பாடம் ஆகிடும். அப்போ அந்த சின்ன வயசில் நம்ம தீக்கா இவங்க ஏற்பட்ட உடனே விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை திராவிட அமைப்பினர் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஓப்பன் அரங்கில் வடிவில் போட்டு இவங்க விடுதலை புலிகள் சண்டை போடுற புகைப்படம்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. இப்போ மாதிரி உளவுத்துறை வந்து சிங்கள உளவுத்துறை வந்து மூஞ்செல்லாம் கருப்படிச்சு சண்டை இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, தமிழர்கள் தமிழுக்காக சண்டை போடுறாங்கன்னு பார்த்துட்டு வரும்போது ஒரு துண்டறிக்கை இருக்கும். எதுக்காக சண்டை போடுறோம், ஏன் சண்டை போடுறோன்னு பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்ச காசை அதில் போட்டு நம்ம அந்த துணிகள், பழைய துணிகள் இதெல்லாம் சேர்த்து நம்ம அப்போவே கொடுப்போம். அதாவது என்னென்னா ஒரு கும்பல் இருக்குது, எங்கேயாவது ஒரு சரியோ தவறோ, நம்ம வேறு கபடி பிளேயர் வேறு, எல்லா ஊர்லேயும் போய் சின்ன வயசுலேயே கபடி விளையாட பிடிக்கும்போது ஒரு தைரியங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே நமக்கு இருக்குன்னு வச்சிங்களேன். அப்படி இங்கே வந்து சேரும்போது அப்போவே தமிழ் உணர்வு நமக்கு. கம்யூனிஸ்டில் இருந்தாலும் எங்கள் அப்பாலாம் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லுவார், நான் ஹிந்தி எதிர்த்து பேசுவேன் வீட்லேயே. அப்போ நம்ம சின்ன வயசுலேயே லெனின் ஸ்டாலின்லாம் படிக்கும்போது தேசிய இன கொள்கையில் லெனின் என்ன சொல்லிருக்காரு, இப்போ இருக்க புரிதல் அப்போ இருக்க மாதிரிலாம் தெரியாது. ஆனால் படிக்கணும்னு படிக்கிறது அது. நீங்கள் வந்து மூலதனம்லாம் நான் அப்போவே டாஸ் கேபிட்டல்லாம் படித்தேன், ஆனால் ஒன்றுமே புரியாது. உண்மையிலேயே கம்யூனிசம் என்னன்னா மார்க்ஸ் அதான் சொல்கிறாரு, தேசிய இன விடுதலைக்கு ஆதரவு கொடுக்காதவன் அவனுக்கு உறுதுணையாக இருப்பவன் கம்யூனிஸ்டாக மட்டுமல்ல மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறாரு. ஓஹோ, இதுதான்டா கம்யூனிசம். இன்னொருத்தன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறத விட எனக்கு கிடைப்பது போல் அவனும் கிடைக்கணும், நான் வாழ்வது போல் அவனும் வாழ்வுன்னு நினைக்கிறதான் கம்யூனிசம். கம்யூனிசங்கிறது வேறு எதுவும் இல்லை. அதாவது உலகத்தில் எதுவுமே கம்யூனிஸ்ட் நாடு இல்லை, அதுக்கான முயற்சிகளை தான் இருக்குது. ரஷ்யாவே சோசலிச நாடு தான். சோசலிசம் என்பது வேறு, கம்யூனிசம் என்பது வேறு. ஆனால் நோக்கம் ஒன்று. சோசலிசம்னா இப்போ உங்களுக்கு எனர்ஜி இருக்குது, சின்ன வயசாக இருக்கீங்க, உழைக்கிறீங்க, சக்திக்கேற்ற உழைப்பு, உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம், நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அதை கொடுக்கறது சோசலிச நாடு. நீங்கள் வந்து இப்போ முதலாளித்துவ நாடுகள் என்ன பண்ணுவான், உன் உழைப்பு எடுத்துக்குவான், உன் சக்திக்கேற்ற உழைத்தாலும் உன் உழைப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கான ஊதியத்தை தர்றதில்லை. அப்போ கம்யூனிசம் எங்கே போகும்னா, இப்போ எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு சக்தி குறைவாக தான் இருக்குது, உழைக்கிறாங்க, அவங்களுக்கு குறைவான ஊதியம் தான் தர முடியும், ஆனால் அவங்க தேவை அதிகமாக இருக்கும். அப்போ குறைந்த உழைப்பில் தேவைக்கான ஊதியம் கொடுக்கறது தான் கம்யூனிசம். அப்போ உள்வாங்கும் போது அதுதான் உன்னதமான கருத்தியல். நான் இப்பொழுது எந்த கட்சியில் இருந்தாலும் கூட நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் அது மாதிரி இருக்கிறான்னா 100 விழுக்காடு சொன்னால் இல்லை. அது வந்து ஒரு வாழ்வியல் முறை. அதுக்கான குறைந்தபட்ச ஒரு முயற்சியும் ஒரு சிந்தனையும் நமக்கு இருக்கும்போது அப்போ தமிழ் தேசியங்கிறது வேற இல்லை, கம்யூனிசங்கிறது வேற இல்லை. அங்கே இருக்கிற ஒரு கருத்தியலையும் நான் உள்வாங்கி கொண்டு இந்த தமிழ் தேசியத்தை வளர்க்குறதுக்கு எப்படி பயன்படுத்தும் போது தான் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் இருந்தாலும் நான் தமிழ் தேசிய
கருத்தியல்ல தமிழனாக பிறந்ததுனால இருக்கேன். நான் ஒரு கன்னடனாவும் மலையாளம் பிறந்தா மலையாள தேசியத்துக்கு கன்னட தேசியத்துக்குமான ஒரு ஆளா இருந்திருக்கலாம். அதனால தான் அங்கே கம்யூனிஸ்டிலிருந்து நம்ம அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இங்கே வந்து இருக்கிறோம். உங்க எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன? நான் வந்து அதை வழக்கம் போல் நம்ம எல்லாம் படிக்கிற 12வது வரைக்கும் படித்தேன். இது என் வாழ்க்கை இது வரைக்கும் சொன்னதில்லை, சொல்கிறேன். 12வது படிச்சுட்டு இருக்கும்போது ஊரில் கபடி போட்டி எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்குது. அப்போ எங்கள் உள்ளூரில் இருக்கவங்களாம் பார்க்க வரும்போது எங்கள் வாத்தியார் ஒருத்தர் ராமசாமின்னு ஒரு கணக்கு வாத்தியார், அவர் எங்கள் பசங்களை போய் கேட்க நான் அந்த வாத்தியாரை அடிச்சு விட்டேன் 12வது படிக்கும்போது. அதனால் பள்ளிக்கூடத்துலேருந்து நீக்கிட்டாங்க. நீக்கிட்ட பார்த்து நான் திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாத அந்த நேரத்தில் ஓவியக் கல்லூரியில் விண்ணப்பம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கைவினை கல்லூரி, ஃபைன் ஆர்ட்ஸ், இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸாக மாற்றிட்டாங்க. அப்போ வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் கல்லூரி, நுண்கலை கல்லூரின்னு விளம்பரத்தை பார்த்தேன். அன்றைக்கி போட்டு இங்கே வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் காலாண்டு தேர்வு எழுதி இது 12th முடிக்காதையே போய் டிசியை தான் தர முடியாதுன்ட்டாங்க. என்ன அவமானப்படுத்தின பள்ளிக்கூடத்துக்கு திருப்பி வர முடியாதுன்னா எங்கள் அப்பா அதில் பெருமை. ஏன்னா அவர் பிறந்ததுலேருந்தே அவர் சின்ன வயசுலேருந்தே கம்யூனிஸ்ட், இது சாவர வரைக்கும் கம்யூனிஸ்டாகவே இருந்து செத்தார். அதனால் நான் வந்து பள்ளிக்கூடத்தை ஆசிரியர்கள் மதிப்பிக்காத இருப்பதோ இதை தான் அவருக்கு பிடிக்காது. இப்போ என் பையன்னா பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கௌரவம் பார்க்காத உழைக்கணும், உழைக்கிறதுக்கு கௌரவமே பார்க்கக்கூடாதுன்றது தான் எனக்கு அது உள்ளுக்குள்ளேயே வந்து இங்கே ஓவியக் கல்லூரியில் வந்து சேர்ந்தேன். அப்போ வந்து 5 years கோர்ஸ், அது ஃபைன் ஆர்ட்ஸ். அது முடிச்சுட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு 2-3 வருஷம் எங்கள் அப்பா தேவைகளை எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் நானாக தான் இங்கே வந்து செலவு பண்ணி அதாவது செலவு பண்ணால் உழைக்கிறது. போய் எக்ஸிபிஷன் நடக்கும் இந்த தீவுத்திடலில், நான் சைன் போர்டு ஆர்டிஸ்டாக தான் போய் எழுதுவேன். அப்போ அந்த காசு வந்து ரொம்ப அதிகமான காசு. சென்னையில் 90களில் மாதம் 700 800 இருந்தால், ஏன்னா விடுதி தான், மாணவர் விடுதி, ஹாஸ்டல்லு, அந்த காசு போதுமான காசாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் பண்ணேன். பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பிஎஃப்ஏ முடிச்சுட்டு அது ஈக்குவல் டு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டி டோட்டு தான் டெக்னிக்கல் தான் சர்டிஃபிகேட்டு போட்டு ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் பண்ணேன். கருப்பு நிலா, காந்தி பிரதமன், என்னாசி மச்சான், தாயகம், உலகத்துலாம் விஜயகாந்த் சார் கூடயும், குருதி புனல், மகளிர் மட்டும்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு இயக்குனரோட ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக நம்மளே டைரக்ஷன் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் டைரக்ஷன் சேர்ந்தேன். என்னுடைய வகுப்பு தோழர்கள்லாம் ஜெயம் ராஜா, பொம்மரில் எடுத்த பாஸ்கர், இது நேசனு, ஜில்லா எடுத்த டைரக்டர் எனக்கு சீனியர் மாணவர். அது மாதிரி நம்ம சர்க்கிள் பெருசு. ஏன்னா ஓவிய கல்லூரி இதுவும் ஆர்ட்டில் படித்ததுனால, இன்னும் சொல்லப்போனால் இப்போ லாவும் படிச்சுட்டு இருக்கேன் நான். எல்எல்பி அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது நான் கதிர் சார்கிட்ட காதல் வைரஸ் ஒர்க் பண்ணேன். காதல் வைரஸ் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணவங்களாம் மிஸ்கின்னு, வெற்றிமாறன், சாட்டை எடுத்த அன்பழகெல்லாம் காலேஜ் மட்டும், இவங்கெல்லாம் என் கூட கதிர் சார்கிட்ட நாங்கள்லாம் உதவியாளர் ஒர்க் பண்ணோம். அப்படியே சேரன் சார்கிட்ட காலேஜ் பார்ட்ஸ் இது ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு இருக்கும்போது தேசிய கீதம் போய் ஒர்க் பண்ணேன். அப்படி தேசிய கீதம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு சீமான் அண்ணா சேரன் வரும்போது பழக்கம். அவர் சேரன் அண்ணன்கிட்ட வந்து நான் ஆட்டோகிராஃப் ஒர்க் பண்ணேன், தவமாயுதம் வந்து ஒர்க் பண்ணேன். சீமான் அண்ணன்கிட்ட வந்து வாழ்த்துக்கள் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சிம்புதேவன்கிட்ட இரும்புக்கோட்டை முடிச்சிங்க. ஜெயராஜா கிட்ட வந்து ஜெயம் இறுதியில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணேன். சம்திங் எனக்கு ஒர்க் பண்ணேன். வேலாயுதம் ஒர்க் பண்ணேன், ஜில்லா ஒர்க் பண்ணேன், புலி ஒர்க் பண்ணேன். அப்புறம் வெற்றிமாறன் கூட வட சென்னை, அசுரன், விடுதலை 1 2 இந்த மாதிரியான நம்ம பயணம். பேக்ரவுண்டு எஜுகேஷனல்னா பிஎஃப்ஏ டிஎஃப்டி, இப்போ எல்எல்பி படிச்சுட்டு இருக்கேன். இதான் இது நான் பள்ளிக்கூடத்து படிப்பை மட்டும் பார்க்குறது இல்லை. எனக்கு இந்த எங்கள் அப்பாவுடைய இதுலன்னா இந்த கம்யூனிஸ்ட் குடும்பத்திலேருந்து வந்ததுனால அறிவுமிதி அண்ணன் மூலமான பழக்கமாக சீமானண்ணன், இப்போ சுபவியெலாம் நான் வியந்து பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னாவே படிக்கிறது தான். நீங்கள் ஒரு நாளைக்கு நான் மட்டும் இல்லை, ஹாபின்னே எடுத்துக்கலாமா? ஆமாம், நீ எப்போ பார்த்தா என் காரில் புத்தகம் இருக்கும், என் பையில் புத்தகம், என் பாத்ரூமில் கூட புத்தகம் இருக்கும். ஃபேவரட் புக் என்ன? எனக்கு வந்து நீங்கள் இலக்கியத்தில் அரசியல்னு தனித்தனியாக பார்த்தா, இலக்கியம்னா ரசியல் இலக்கியங்கள் வந்து நான் படிச்சிருக்கேன். ஏன்னா கம்யூனிசம் பிடிக்கும். ஆமாம், இல்லை அதில் கம்யூனிஸ்டை விட இலக்கியங்கள் அவங்கள வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் ராதுகா பதிப்பகத்தின் மூலமாக அவங்க பரப்புனாங்க. சீமான் கட்சியிலேருந்து வெளியேறிய நீங்கள் நிறைய விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறத நாங்கள் பார்க்குறோம். ஏன் விஜய்க்கு ஆதரவு? நான் நினைக்கிறதெல்லாம் என்ன தெரியல, விஜய் ஜெயிச்சிடணும். நான் போகிற இடம்னா நான் சும்மா விசாரிப்பேன்ல, விஜய் 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 தான் எல்லாம் சொல்கிறாங்க பசங்கன்னு. ஒரு 40 வயசு கீழே இருக்கிறவன்லாம் விஜயண்ணா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தொகுதியில் இருக்கான்ல ஆள், அதுதான் சீமானுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காள். ஏன்னா நான் தான் எல்லா கூட்டத்தையும் நடத்திருக்கேன். அதிகபட்சம் எங்களுக்கு வந்து திருச்சியில் 2015 நாங்கள் போட்ட கூட்டத்தில் 12,000 பேர் கூடணும். அதுதான் நாங்கள் கூட்டின அதிக கூட்டம். அதுக்கப்புறம் 2019 நவம்பர் 1 தமிழ்நாளுக்கு
ஒரு 5000 பேர் சென்னையில் கூட்டினான். அதுக்கப்புறம் 4000 பேர் 5000 பேர் அதிகபட்சம் 6000 பேர் தான் கூட்டிகிட்டு இருக்கான். விஜய்க்கு ஒரு தொகுதியிலே அவ்வளோ இது கூடுறானம்மா.